சைரா என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இனிய வியாழன் தின வாழ்த்துக்கள். நமக்கு துன்பம் வரும்போது நம்மளுடைய நம்பிக்கை குறையுது. இது நல்லதா இல்ல வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, சாயப்பாவை நான் முழுசா நம்புறேன், அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை வாழ்க்கையில கவலைகள் வரும்போது குறைஞ்சு போயிடுது. அதனால நான் நம்பிக்கையை இழந்தவனா காணப்படுறேன். ஏன் இப்படி வருது அப்படின்னு, உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது வரக்கூடிய ஒரு நம்பிக்கை துன்பத்துல அந்த அளவுல இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஒரு 100% நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும், கடவுள் உங்களை சந்தோஷமா கொடுக்கும் போதும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் நிச்சயமா இருக்கு. ஆனா சைமல்டேனியஸா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, துன்பம் வரும்போது அந்த நம்பிக்கை 0% போயிடுது. அப்போ என்ன ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா, எப்பெல்லாம் துன்பம் வரும்போதோ அப்பொழுது எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுள் என்னை செதுக்குகிறார். கடவுள் செதுக்கும் போது வலிக்கும். அந்த வலிய பொறுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனசு அங்க நிக்கணும். அதன்படி அதை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாட்களில இருந்து நாம மீண்டு வேறு ஒரு வாழ்க்கைக்கு நாம போக முடியும். சோ பல பேரோட கஷ்டம் இதுதான். திடீர்னு எனக்கு நம்பிக்கை குறையுதுன்னா, எஸ், ஏதோ உங்க வாழ்க்கையில விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்ததால நம்பிக்கை குறையுது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததால நீங்க கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரீங்க. அப்ப இதனால என்ன நடக்க போகுதுன்னா, அந்த துன்பமும் தீரப்போவது இல்லை, உங்களுடைய கவலைகளும் கண்ணீரும் குறைய போவதும் இல்லை. அப்போ இதற்கு நாம என்ன செய்யணும்? இதை ஏத்துக்கலாமே. இதை ஏத்துக்கிட்டா ஏதோ ஒரு வழி ஒன்று உள்ளது. அந்த வழியின் படிதான் நான் வாழணும்னு கடவுள் விரும்புறாரு. இதுவரைக்கும் ஒரு அருமையான பாதை, அதுல எந்த இடத்துலயும் மேடு இல்லை, பள்ளம் இல்லை, ஈக்குவலண்டா இருந்தது, ரைட். இப்ப இருக்கக்கூடிய பாதை மேடு பள்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தூக்கிதான் போடுது. ஆனாலும் என்னோட பயணம் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அசௌகரியத்தை, இந்த அன்கம்ஃபர்டபுளை நான் ஏத்துக்க தானே பண்ணணும். இதை ஏத்துக்காம விட்டா மட்டும் எனக்கு என்ன நடந்துற போகுது? வாசல் வரும் துன்பம் வாடி நின்றால் அது என்ன ஓடிப்பட போதா? வரணும்னு முடிவு பண்ணிடுச்சு, வந்து ஒரு தாக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அதை வரவிட்டா என்ன பிரச்சனை? வரவிட மாட்டேன், நான் இந்த துன்பத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் ஏத்துக்கலைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பிராக்டிக்கலா எந்த இடத்துலையும் நீங்க செட் ஆகலன்னு அர்த்தமாகுது. ஸோ பிராக்டிக்கலா எந்த இடத்துலையும் யூ ஆர் நாட் ஃபிட். அப்ப என்ன நடக்குது? உங்களால பயணங்கள் மிகவும் கடினமாக ஆகுது. அது மீண்டும் மீண்டும் பெரிய மன அழுத்தத்தை அது ஏற்படுத்துகிறது. சோ மன அழுத்தம் ஒன்ஸ் வந்துடுச்சு, உங்களை தாக்கிடுச்சு அப்படின்னா உங்களால எளிதாக செய்யக்கூடிய ஒர்க்கு கூட செய்ய முடியாம போகும். அதிக மீறி செஞ்சா அதுல 1008 சொதப்பல்களும் அதுல இருக்கும். 1008 சொதப்பல்களும் அதுல இருக்கும். அப்போ மனச பாதிக்க
பாதிக்கப்படுறது போல நம்ம எதையுமே செய்யக்கூடாது. சோ மனசுதான் இங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. மனசை தாண்டி வேற எதுவும் தீர்மானிக்கவில்லை. உன்னோட சொந்தங்கள் பாம்பு போல தேள் போல கொத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்க அதை பொருட்படுத்தலைன்னா உங்க மன ரீதியா நீங்க எந்த இடத்துலயும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டீங்க. எல்லாருக்கும் திருப்பி பதில் கொடுக்கணும், பதில் கொடுக்கலன்னா நம்மள ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிருவாங்க, நம்மளை ஏமாத்திருவாங்க, நம்ம கோழன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் மாயை உங்க காதுல பேசிக்கிட்டே இருக்கும். மாயைக்கு அதான் வேலை. மாயை உங்க காதுல தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். செஞ்சிடு செஞ்சிடு செஞ்சிடு, திருப்பி நீ பேசு. நீ திருப்பி பேசலன்னா ஒருத்தவனும் உன்னை மதிக்க மாட்டான் அப்படின்னு. நாம என்ன பண்ணுவோம், திருப்பி நிறைய பேசுவோம். ஆனா திருப்பி பேசும்போது தேவையில்லாத பாயிண்டையும் பேசிடுவோம். அதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம். இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த தோல்விகள் தொடர் தோல்விகளா மாறுது. திருப்பி கொடுக்க வேண்டியது நீங்க இல்லை, கடவுள். நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணலாமா? யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய பழக்கம் எனக்கு இல்லை. அது எனது சாயப்பாவிற்கே அர்ப்பணிக்கிற. திருப்பி நான் பதில் பேச வேண்டிய இடத்துல ஒருவருக்கும் இன்று முதல் நான் இல்லை. சேலஞ்ச் பண்ணலாமா? எத்தனை பேர் இந்த சேலஞ்சை ஏத்துக்க தயாரா இருக்கீங்க? கமெண்ட் பண்றீங்களா? எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த பதிலும் நான் சொல்வதை சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றவன் மதிக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை பதில் சொன்னா அவனை மதிப்பாங்க. ஏன்னா அவன் அப்படிதான் கத்திட்டு இருப்பான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பான், அவன் சரியான சண்டைக்காரன், அவன் சரியான கோபக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு முத்திரைய குத்திடுவாங்க. ஆனா எதுக்கும் பதில் சொல்லாம உங்க செயல்கள் மூலமா உங்க பதில்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனி வசந்த காலம் மட்டுமே வீசும். கோடை காலத்திலும் குளிர்ந்து காணப்படுவீர்கள். இலையுதிர் காலத்திலும் உங்க மரத்துல மட்டும் என்னைக்குமே அந்த செழிப்பு நிலை அப்படியே இருக்கும். சோ வாழ்க்கை அப்படின்றத தாண்டி நம்மளுடைய மனதை பத்தி தெரிந்து கொள்ள முயற்சிகளை நீங்க செய்யணும். அந்த முயற்சிகளில நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த துன்பமும் நேருவது இல்லை. இது உறுதியா என்னால சொல்ல முடியும். 4 பேர் நம்மளை திட்டுறாங்கன்னா உங்களுக்கு அது பாதிக்கலைன்னா நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா அது பாதிக்குதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா தோற்க போறீர்கள். மீண்டும் மீண்டும் ஒரு தோல்வியை உறுதி செய்ய போகிறீர்கள். அது ஒரு நொடியும் அந்த தோல்வி உறுதி செய்யப்படுகிறது. அதனாலதான் உங்களால எந்த வித வெற்றியையும் உங்களால நிரந்தரமா பெற முடியவே இல்லை. இங்க ஒரு அம்மா சொன்னாங்க, சைராம் நாங்க இது மாதிரி கூட்டு குடும்பத்துலதான் நாங்க இருக்கோம். ஆனா எல்லோரும் என்னை நசுக்கிறது போல இருக்கு. ஒரு பக்கம் மாமனார், ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், சொந்தக்காரவங்க எல்லாரும் என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல அப்படின்னு. நான் திருப்பி உங்களுக்கு பதில் சொல்றேன். அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை எங்க தீர்க்கிறதுன்னு தெரியாம உங்ககிட்ட பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப இதை நான் என்ன பண்ணணும்? திருப்பி பதில் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா பதில் கொடுக்காம இருங்க, கடவுள் உங்களுக்கு மிகுந்த அக்கறையும் பதில்களையும் அவர் தருவார். அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும்
உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடி வெற்றியை ஏற்படுத்தியே தரும். அதுக்குதான் சாயப்பா சொல்றாங்க, பொறுமை. பொறுமை இன்றி இந்த உலகத்துல எதையுமே நாம் பெற முடியாது. பொறுமையோட இருந்து பாருங்க, நம்பிக்கையோட வாழ்ந்து பாருங்க. அந்த பொறுமையும் நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைகள் தெரியுமா? அது சாதாரணமா வார்த்தையா எடுத்தா இட்ஸ் அ வேர்டு. ஆனா அது எமோஷனலா எடுத்தா இட்ஸ் அ லைஃப். சோ எமோஷனலா எடுத்து பாருங்க. பொறுமை, நம்பிக்கை. எப்போ எமோஷனலா எடுக்கணும்? உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை தேல் போல கொத்தினாங்கன்னா அப்போ நீங்க அதை எமோஷனலா அதை நீங்க எடுங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு அத்தியாயத்தை, அதாவது அடுத்த ஜென்மத்துல ஒரு அத்தியாயத்தை கடவுள் வெற்றிக்கு தகுந்த அத்தியாயத்தை சொல்ற, வெற்றிக்கு தகுந்த அத்தியாயத்தை எழுதணும் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த செயல், நீங்க காக்கும் பொறுமை, கடைப்பிடிக்கும் நம்பிக்கை, இந்த ஜென்மத்திலேயே சாயப்பா ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுவார். நீ நன்றாக இருப்பாய். நீ இனி பெறுவது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும். செலவுன்றது இனி இருக்காது. நம்மளாம் பாருங்களேன், பேங்க் அக்கௌண்ட்ல கேஷ் வந்துகிட்டே இருக்குது, செலவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லை, வந்தாலும் செலவா போயிடுது. 10,000 ரூபாய் வந்தாலும் அன்னைக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் ஒரு 1000 ரூபாய் கூட அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? ஸோ வரவு குறைவு, செலவோ வரவை விட 10 மடங்கு. ஆனா இனி வரவு மட்டும்தான் இருக்கும், செலவே இல்லை. உங்களை எதிர்ப்பவர்களை நீங்க திருப்பி உங்க மூலமா எதிர்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அது மேலும் செலவை தான் கொடுக்கும். அத பொறுப்பா அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவு மட்டும்தான் நிற்கும், செலவு நிற்காது. ஸோ வரவு வேணுமா செலவு வேணுமா? புத்திசாலி என்ன யோசிப்பாங்கன்றதான் நாம யோசிப்போம். ஸோ எனக்கு தேவை வரவு, செலவு இல்லை. எனக்கு தேவை ஒன்லி ஒன் கிரெடிட், இட்ஸ் நாட் அ டெபிட். ஸோ செலவு செய்ய நான் ரெடியா இல்லை. எதை? என்னுடைய எனர்ஜியை, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய நல்ல ஒழுக்கத்தை நான் செலவு செய்ய ரெடியா இல்லை. என்னோட ஒழுக்கமும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய எனர்ஜியும் எனக்கு மிக மிக முக்கியம். அத நான் பல பேர்கிட்ட பேசுறதால, என்னுடைய பாவத்தை அதிகரிக்கிறதால நான் செலவாளியாகவே மாறிவிட்டால் என் வாழ்க்கையை யார் காப்பாற்றுவார்? அந்த நிலையை நீங்க உருவாக்குங்க. சோ அதுக்குதான் தேவை பொறுமை. அதுக்குதான் தேவை பொறுமை. சோ பொறுமையோட செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் உங்க வாழ்க்கையில தங்க கிரீடம் உங்க தலையில அமர்த்தப்படும். தங்க கிரீடம் யார் அமர்த்துவா? சாயப்பாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள். அப்போ நாம ஆசீர்வதிச்சுட்டாரு, நம்மள அவர் ஆசீர்வதிச்சுட்டாருன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனா நாம ஆசீர்வதிக்கணும். அதுக்குதான் தனி மனித ஒழுக்கமும் தேவை, பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. உங்க ஆன்மாவை புனிதப்படும் விதமாக அதை மாற்ற வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். நம்ம நிலைமைய மாத்தாம எதையும் சரி பண்ண முடியாது. சாய் 1:10 சேனல் இருக்குல்ல, அது இனி ரெகுலரா 4 o'clock பக்கமா ஆடியோ பப்ளிஷ் ஆகும். ரொம்ப ஷார்ட், ஒரு 10 minutes இந்த டைம்குள்ள உங்களுடைய ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போறோம். ஸோ டைம் இருக்கிறவங்க அதை கேளுங்க. இதை அன்பே சாய் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கு டைம் இருக்கிறவங்க கேளுங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் கேட்டு உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஏன்னா இதே நம்ம 3 வீடியோவோ ஆடியோவோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மேக்சிமம் நான் வீடியோ கொடுக்க முயற்சி பண்றேன். ஏன்னா அந்த எமோஷனல் எங்களுக்கு நல்லா செட் ஆகுது அப்படி நாங்கள் அன்பே சாயில இருக்கிறவங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம பண்ணுவோம், புதிய முயற்சிகளை நம்ம எடுப்போம், புதிய மாற்றத்தை
நாம் விரும்புவோம். நாம விரும்பலன்னா வேற யார் விரும்புவா? அன்பே சாய் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இங்க புதுமைக்கும் மாற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பொழுதும் ஜெயம் உண்டாகும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இல்ல இன்டர்னலா என்ன செய்யணும், உள்முகமா எதை செய்யணும், அதை மட்டும் செஞ்சு வெற்றியை வாங்கிக்கிட்டே போலாமே. எத்தனையோ மனுஷங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க? வெற்றிக்காக தானே. ஆனா அந்த வெற்றியை கொஞ்சம் முயற்சி பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தி ஒரே பாயிண்ட்ல வச்சோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாதை பயணத்தை கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் பொறுமை, நம்பிக்கை அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்குனா புதிய அத்தியாயம் உனது கையினால் எழுதப்படும். உனது கையினால் எழுதப்படும். அன்பே சாயை தொடர்ந்து கேட்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயமா பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இன்னைக்கு மிஸ்டர் கிருஷ்ணன் சார் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ஏன் அவரை நான் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, லைஃப்ல தண்ணி அடிச்சு நிறைய அவர் சொன்னார். அவர் சொன்னதாலதான் நீங்க சொல்லுங்க நிறைய பேருக்கு இது போகட்டும் அப்படின்னு. தண்ணி அடிச்சு கெட்ட பழக்கங்கள் நிறைய பழகி 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 இன்னைக்கு ஒரு இடத்துல பெரிய ஒரு அவமானத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அவர் தன்னை அன்பே சாய் குடும்பத்துல அர்ப்பணித்து கொண்டதால் இன்று அவர் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டு அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு அவர் போயிட்டு இருக்கார். ஏதோ ஒரு கட்டத்துல கடவுள் உங்களை கைப்பிடிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையுமே எழுதி வச்சு நான் படிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அவமானமும் மிகப்பெரிய வேதனையும் உங்களுக்கு வரும்போது கடவுள் ஏதோ ஒரு பார்வையால உங்களை பார்க்கிறார்னு அர்த்தம். இப்போ அந்த கிருஷ்ணன் சாய்ராமுக்கு என்ன நடந்தது? ஒரு பெரிய அவமானம் நடந்தது. ஒன்றும் இல்லை, அதை சொல்றதுக்கே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவருடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அவருடைய பர்மிஷன்ல தான் இங்க சொல்லிட்டு இருக்க. நீங்க ஃபுல்லாவே சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவர் மூலமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான். இதையும் சொல்லணுமா அப்படின்னு இல்ல, நீங்க சொல்லுங்கன்னாங்க. ஆனா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சாய்ப்பா இப்போ என்னோட இன்டென்ஷன் மூலமா சொல்லு சொல்லு சொல்லுன்றாரு. அதை வச்சுதான் சொல்றேன். அவர் ஒரு கல்யாண மண்டபத்துல தண்ணி அடிச்சுட்டு போயிருக்காரு. அதாவது மனைவியோ சம்பந்தப்பட்ட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு போயிருக்காரு. கூடவே ஏதோ ஒரு பெண்ணையும் கொண்டு போயிருக்காரு. அவங்களுடைய மாமனார் அவங்க வாக்குவாதம் முத்தி போய் கடைசியில அவர் காலில் போட்ட செருப்பை எடுத்து தன் மனைவி முன்னாடியும் தன் மகள் முன்னாடியும் உற்றார் உறவினர்கள் முன்னாடியும் அடிச்சிருக்கார். இது நடந்தது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் இவ்வளவு பெரிய அவமானம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவர் தன்னை செதுக்கி கொண்டு இன்று சந்தோஷமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க மாமனார் சொன்னாரா, இது மாதிரி உங்களை அசிங்கப்படுத்திட்டேன், பதிலுக்கு வேணா 4 பேர் முன்னாடி என்ன அடிச்சிருங்கன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீங்க அடிக்கல, கடவுள் என்ன அடிக்க வச்சாரு. ஒருவேளை நீங்க அடிக்கல அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என் நிலைமை இன்னமும் மிகவும் மோசமான பாதையில போகும் அப்படின்னு. நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாட்சி இன்னைக்கு காலையில மீண்டும் மீண்டும் ஒரு ஆடியோ கொடுத்த. ஏன் சொல்லல? ஏன் நேத்து நைட்டு பதிவுல ஏன் சொல்லல? நீங்க சொல்லுங்க சாய்ராம், நீங்க சொல்லுங்க. எத்தனையோ மனுஷங்க தண்ணி போட்டு பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப வீக் ஆகி, சில பேர் பொறுப்பில்லாத மனிதர்களா இருந்து குடும்பத்தை பார்த்துக்காம அவமானத்தோட சாகுறாங்க.
அந்த நிலைமை வரக்கூடாது. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கேட்பாங்க. எஸ், 10 பேர் இல்ல, இங்க ஒட்டுமொத்தமாவே அத்தனை பேரு கேட்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யும் போது உங்க வாழ்க்கை மீண்டும் வசந்தத்தை ஏற்படுத்தி தீரும். பிரார்த்தனை செய்யலாமா? ரெடியா இருங்க. கண்ணம் விடுங்க. என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. இந்த நாளில இந்த பதிவை எங்களுக்காக கொடுத்ததற்காக நன்றி. எங்கிருந்தாலும் எங்களை நீங்கள் கண்காணித்துக் கொண்டு எங்களுக்கு தேவையான நல்லவைகளையும் செய்து கூடவே சோதனைகளும் தருகிறீர்கள். இந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெற உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை. பிள்ளைகள் தாயினிடத்தில் உரிமையோடு கேட்பது போல் நாங்கள் உன்னிடத்தில் வந்து உரிமையோடு கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நீங்கள் கொடுக்கும் சோதனைகள் அனைத்தும் எங்களுக்கு சம்பந்தமே. எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் செய்த அத்தனை தவறுகளுக்காகவும் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணன் சாய்ராமுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததற்காக நன்றி. அதே போல் எத்தனையோ ஆண்கள் பொறுப்பில்லாமல் இருந்து கொண்டு குடும்பத்தை கவனிக்காமல் ஒரு ஆபத்தான கட்டத்தில் பயணத்தை மேற்கொள்கிற அத்தனை பேருக்கும் அவர்கள் திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் அறிவுரைகளையும் வழங்கி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றி எங்களுக்கு கொடுங்கள். எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் அன்பும் இரக்கமும் கருணையும் கொள்ளுங்கள். நாங்கள் செய்த செயல்களில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை நீங்கள் தானே தண்டிக்க வேண்டும். தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, தண்டியுங்கள். அம்மா தன் குழந்தையை தண்டிப்பது போல் நீங்கள் எங்களை தண்டிப்பது எங்களுக்கு சந்தோஷமே. நீங்கள் தண்டித்தால் நாங்கள் திருந்துவோம். நாங்கள் திருந்தினால் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நாங்கள் உங்கள் முன் வைக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. சோ கடவுள் என்னைக்குமே நம்மிடம் இருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் நம்முடன் இருந்து நம்மளை வழிநடத்துகிறார். நாம் அன்பே சாய்பாவிற்கு நன்றிகளை சொல்லி இந்த பதிவை முடிக்கலாம். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். கவலைகள் வரும்போது ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, அவர் உங்களை செதுக்குகிறார்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.